Hi folks, this is Suvia. Welcome to my YouTube channel, Thug Life. அந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, என்னத்த சொல்றதுன்னு தெரியல. ஓகே, அதாவது அந்த படத்தோட கதை ஒன்றும் பெருசா இல்லைங்க. 2 பேருங்க, கமல், சிம்பு. ஓகேவா, இவங்களை சுற்றி 4 பேர். இந்த 4 பேர் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க 2 பேத்துக்கு நல்லா சண்டை முட்டி விடுவாங்க. அந்த 2 பேரும் அதை நம்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு முட்டாள் கேங்ஸ்டர்ஸ் தான் சிம்புவும் கமலும். சாரி, சிம்புவும் கமலில் அந்த அமகனும் அந்த கங்கராய சக்திகள் நாயக்கர், இவங்க 2 பேர் தான். ஸோ ஃபஸ்ட்டு படத்தோட ப்ளஸ் எல்லாம் என்னன்னு சொல்லியிருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, படத்தில் நடித்த எல்லாத்தோட ஆக்டிங் வந்து சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து ஜோஜு ஜார்ஜ். அவரோட ஆக்டிங் மாசாக வந்தது, க்யூட்டாக வந்தது. அந்த தக் லைஃப் அப்படின்ற படத்துக்கு அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு தான் நிறையா வந்து தக் மூமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று வரும். அந்த ஃபைட் சீக்வன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் காக்குள்ள வந்து சுட்டுட்டு இருப்பாங்க. இவங்க மட்டும்தான் கெத்தா காக்கலந்தீங்க எவண்டாது அப்படின்ற மாதிரி போவாங்க. அதெல்லாம் வந்து நல்லா இருந்தது. அவரோட ஆக்டிங் பல இடத்துல வந்து சூப்பராக இருந்தது. அவரோட டைலாக் டெலிவரி ஆகட்டும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஏஆர் ரஹ்மான் சாரோட பிஜிஎம். ஸோ நான் அவரோட ரொம்ப பெரிய ஃபேனு. அதனாலே என்னமோ தெரியல, எனக்கு அவரோட மியூசிக் வந்து எப்பவுமே பிடிக்கும். பட் இந்த படத்தில் நிறைய பேர் வந்து படத்தில் வந்து மியூசிக் சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே சோகமாக ரொம்ப இழுவையாக இருக்கும் மியூசிக் அப்படின்னாங்க. படம் ஃபுல்லாக சோக சீன் இருந்தால் சோகமாக தான் மியூசிக் போட முடியும். என்ன WWF மியூசிக்கை போட முடியும். இன்னும் சொல்லப்போனால் அவரோட மியூசிக் இல்லைன்னா படம் வந்து என்கேஜிங்காகவே இருக்காது. அதுக்கப்புறமேட்டு உள்ள ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஒரு சீன் ஒன்று இருக்குது. அந்த எல்லாமே டிஏஜிங் பண்ண கமலோட பழைய டிஏஜிங் பண்ண கமல், அந்த போர்ஷன் எல்லாமே வந்து நல்லா இருந்தது. அதுக்கப்புறமேட்டு இன்டர்வல் பிளாக் நல்லா இருந்தது. சிம்புவோட இன்ட்ரோடக்ஷன் நல்லா இருந்தது. இன்டர்வல் பிளாக்ல வந்து அதுதான் வந்து அந்த அமகன்ற கேரக்டரோட எலிவேஷன் வந்து அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வந்து நல்லா இருந்தது. வேகனா நல்லா இருந்தது. இப்போ தேட வேண்டியதாக இருக்குது ப்ளஸ். A few moments later. 1 hour later. அவ்வளோ எவ்வளோ யோசிச்சாலும் ப்ளஸ் வர மாட்டேங்குது இந்த படத்தில் அப்படின்னு பெருசாக இல்லை. சினிமோட்டோகிராஃபி எல்லாம் டெக்னாலஜி. சினிமோட்டோகிராஃபி நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. உண்மையிலே வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருந்தது. பட் டெக்னிக்கல் வைஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருந்தாலும் கதை வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோக்கல் தெருசண்டை மாதிரி தான் இருக்கும். மேபி கதை வந்து சிம்பிளாக இருந்தால் கூட அந்த ஸ்க்ரீன் பிளே அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நல்லா இருந்ததுன்னா படம் வந்து என்கேஜிங்காக இருந்திருக்கும். பட் இந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புவராக இருக்கும். ஃபஸ்ட்டு நெகட்டிவாக நான் ஸ்க்ரீன் பிளேவே நான் சொல்லிடுறேன். அதாவது ஒரு ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு ஸ்க்ரீன் பிளே. ஒருத்தன் ஜெயிலுக்கு போயிடுவான், ஒருத்தன் வந்து அப்போது ஜெயிலுக்கு அவன் போயிட்டுன்னா அவனோட வேலையை அவன் பார்க்கலாம். அவன் வந்து ஒரு வருஷம் வந்து அவன் பிஸ்னஸே அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதான் அந்த ஒரு வருஷம் என்ன பண்ணா, ஏது பண்ண, பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போனால் என்ன பண்ணான்ற விஷயத்தையே காட்ட மாட்டானுங்க. அது காட்டாதனால ஒரு மாதிரி கனெக்டே ஆக மாட்டேங்குது. இவங்க 2 பேத்துக்கும் நடுவில் ஒரு கான்ஃப்ளிக்ட் ஒன்று வருது அப்படிங்கிறப்போ அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து ரொம்ப பதியவே மாட்டேங்குது. ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இவங்க 2 பேர் ஒன்றா இருந்தா திடீர்னு 2 பேர் சண்டைப்பா அப்படிம்பாங்க அடுத்த சீன்லேயே. அதெல்லாம் வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆகலை. பட் ஓகே, அந்த இதெல்லாமே ஃபஸ்ட் ஹாஃபில் நான் சொல்கிறது. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து இந்த மாதிரி சில பல ஒரு கனெக்ட் ஆகாத மொமெண்ட் இருந்தாலுமே ஒரு ட்ராமாவாக கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்தது. ஓகே, இது முடிஞ்சிருச்சு, இதனால அந்த ஒரு கனெக்ட் இருந்தது. இன்டர்வல் வரைக்கும் ஓகே. இன்டர்வலுக்கு இது இப்படி இதுக்கப்புறம் தான்ப்பா ஆக்சுவல் படமே ஸ்டார்ட் ஆகி. ஏன்னா இது வந்து ரிவெஞ்ச் ஸ்டோரி, நார்மல் ரிவெஞ்ச் ஸ்டோரி. 4 பேர் சேர்ந்து கமலை ஏமாற்றிருக்காங்க. கமல் வந்து மறுபடியும் செகண்ட் ஹாஃபில் அங்கே 4 பேர் பழி வாங்குவாங்க. ஸோ பழி வாங்குறதையாவது, அதுதான் செகண்ட் ஹாஃப், அதையாவது கொஞ்சம் ஒழுங்காக பண்ணியிருந்துக்கலாம்ல. அதுலேயும் பேசுவாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. சரி, என்னதான்டா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கூட அந்த டெக்னிக்கலாக யோசிச்சு வாங்கக்கான லொக்கேஷன் சேஸ் பண்ணுறது அப்படி இப்படின்னு பண்ணிக்கலாம். எல்லாமே ஃபோன் கால் தான். ஃபோன் பண்ணுவாங்க, அவன் அங்கே இருக்கான், அங்கே போ, அவனை போய் கொலை பண்ணிட்டேன், இவன் இங்கே இருக்கான், இங்கே போ, இவனை போய் கொலை பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து போயிட்டு இருக்கும். அண்டு இந்த ட்ரெய்லரில் பார்த்துட்டு ஐயோ திரிஷாவும் சிம்பு ஒன்றும் சேர்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த விடிவி ஃபேன்ஸ்லாம் வந்து ரொம்ப கவலையாக இருந்தாங்க. கவலைப்படாதீங்க,
த்ரிஷாவுக்கும் சிம்புக்கு காம்பினேஷன் சீன்ஸ் இருக்கு. ஆனால் படம் பார்த்ததுக்கப்புறம் ஏன்டா காம்பினேஷன் சீன் வச்சிங்க, இதுக்கு வைக்காமலே இருந்தால் தானே நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஐயோ ஒரு ஒரு சீன் ஒன்று இருக்குங்க, இந்த பீச்சில் 2 பேரும் வந்து பேசிக்கிற மாதிரி கேவலமான சீனு. இந்த பாகுபலி படத்தில் ஒரு டைலாக் ஒன்று ஆகும், இது அழிவிற்கான அறிகுறி அப்படின்ற மாதிரி. அந்த சீனை பார்க்கும்போதே தெரியுது இந்த படம் ஃப்ளாப்புக்கான மொத்த சிம்டம்ஸ் இந்த ஒரு சீன்லேயே இருக்குது அப்படின்ற மாதிரி. செகண்ட் ஹாஃபில் சிம்பு வகை ஒரு சீன் கூட நல்லா இருக்காது, ரொம்ப போரிங்காக இருக்கும். அப்போ கமல் வகை சீன் நல்லா இருக்கும் அப்படின்னு வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. கேட்டிங்கன்னா இல்லை, அது கொஞ்சம் பார்க்க இது ரொம்ப போரிங்காக இருக்கும், அவ்வளோதான். ஆக்சுவலி த்ரிஷாலாம் படத்துக்கு தேவையே இல்லைங்க, அவங்கள ஏன் வச்சாங்க, எதுக்கு வச்சாங்க? அந்த கேரக்டர் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும்? ஒன்றுமே அது படத்தோட கதைக்கும் அவங்கள எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப பெரிய பாதிப்புலாம் இருக்காது. ஒரு கேரக்டர் ஒன்று மிஸ் ஆகும், அவ்வளோதான். த்ரிஷானால இவங்க 2 பேத்துக்கு நடுவில் கான்ஃப்ளிக்ட் வருது, ஒரு பொண்ணு மேலே 2 பேருக்கு ஆசைப்படுறாங்க, அப்படி பேருந்தா கூட படம் நல்லா இருந்ததுன்னு ஒன்றுமே அப்படி ஒன்றும் கிடையாது. அது அது ஒரு அது ஒரு கேவலமான ஒரு சீக்வன்ஸு த்ரிஷாவுக்கு சிம்புவுக்கும் உள்ளது. படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது என்ன கருமம் அப்படின்ட்டு. அப்புறமேட்டு ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா கோரியோகிராஃப் பண்ணது நல்லா இருக்கு, ஆனால் கொஞ்சம் கூட ஒரு இடத்துல கூட நமக்கு அது ஃபீல் பண்ண முடியாது கமல் சார் அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் இஸ் ஏஜ் இஸ் 71 or 72, அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாஸ் ஸ்டன் சீக்வன்ஸ் வச்சுக்கலாம். ஒரு 40 வயசு 35 வயசு ஆளுங்க என்ன ஸ்டண்ட்டு பண்ணுவாங்களோ அந்த ஸ்டண்ட்டு 70 வயசு ஆள் பண்ணுற மாதிரி. படத்துலையுமே அவருடைய கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 65லேருந்து 70 அந்த ரேஞ்சில் தான் காட்டுவாங்க. ஆனால் அவர் பண்ணுற ஸ்டண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, அப்படியே பகந்துலாம் சண்டை போடுவாங்க, அதை பார்த்தாலே தெரியும் இது கமல் சார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த ஃபைட் சீக்வன்ஸுமே நல்லா இருந்தாலுமே கனெக்ட் ஆகல, இது கமலே கிடையாது, இது கமல் சாரே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஃபைட் சீக்வன்ஸு. அதுக்கப்புறமேட்டு வேற என்னது படத்தில், ஆக்சுவலி படமே மைனஸு, இருந்தாலும் ரொம்ப சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளோதான், படத்தில் ஒன்றும் பெருசாக இல்லை. அசோக் செல்வன் போதெல்லாம் தான் இந்த மியூசிக் வரும், அந்த ட்ரெயிலில் ஒரு மியூசிக் வந்துல டன் 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 அந்த மியூசிக்லாம் அப்போ தான் வரும், அதெல்லாம் நல்லா தான் இருந்தது. பட் என்ன பார்த்தீங்கன்னா அசோக் செல்வன் படத்தில் ரொம்ப கம்மியான போர்ஷன் தான் வரும், அதனால அந்த மியூசிக்கும் கம்மியாக தான் வரும். எல்லாரும் ஃபயர் விட்டோமே முத்துமலை சாங் அந்த சாங் படத்தில் இல்லைங்க, எடுத்துட்டேன். இருக்கிறது 1-2 நல்ல அம்சங்கள், அதையும் நீங்கள் தூக்கிட்டீங்க. இன்னும் 2வது அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா விண்வெளி நாயகன் சாங் வந்து படம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் எப்பாடே விடுங்கடா அப்படின்னு ஓடும்போது விண்வெளி நாயகன் அப்படின்னு அது என்னது ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, இவன் வசம் இருந்தது 7 வகனும் பாபாவில் சாங் அது மாதிரி உள்ளது 2, அதையும் நீங்கள் எடுத்துட்டீங்க. அதனால படம் வந்து பார்க்காம இல்லை 1 டைம் பார்க்கலாங்க, ரொம்பலாம் இல்லைங்க. இது வந்து சொன்னாங்க செக்கச்சிவந்தமான மாதிரி இருக்காது அப்படின்னாங்க, ஆனால் படம் பார்க்கும்போது பல இடத்துல செக்கச்சிவந்தமானம் தான் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சு. கிட்டத்தட்ட அதே படம் தான், அதே தான் எடுத்து வச்சிருக்காங்க. இது வந்து கமல் சாரோட கதை, பட் அதை வந்து லைட்டாக வந்து பட்டிட்டிங்கரிங் பண்ணி மணிரத்னம் வந்து அவருக்கு தகுந்த மாதிரி மாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி கமல் சார் இன்டர்வியூவில் சொன்னாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா பேசாமல் அந்த கதையை அப்படியே எடுத்துருந்துக்கலாம், மாற்றாமல் இருந்துருக்கலாம் போல், அப்படியே எடுத்திருந்தா கூட படம் நல்லா இருந்திருக்கும் போல் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆக மொத்தத்தில் மணிரத்னம் அப்படின்ற ஒரு லிஜன் கிட்ட இருந்து இப்படி ஒரு அவுட்புட்டை வந்து யாரும் எதிர்பார்க்கல, ரொம்ப டிசப்பாயிண்ட்டு தான் இந்த படம். ஸோ இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 5 out of 10. ஸோ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.